வரக்கூடிய காரியம். ஆண்டவர் பாத்தீங்களா நம்ம எல்லாம் படைத்து என்ன செய்ய போகிறாரா, மரணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 22:30 உயிர்த்தெழுதலை கொள்பவனையும் கொடுப்பவனையும் இல்லை, அவர் பரலோகத்தில் தேவ தூதர்களை போல் இருப்பார்கள் சொல்லப்பட்டது. நம்ம பாத்தீங்கன்னா வாழ்ற நாட்கள்ல ஒரு தேவ தூதரை காண்கிறது ரொம்ப அரிதா இருக்கும். அவங்க தரிசனத்துல என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்க முடியல, அவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ஆனா ஒரு நல்ல கிறிஸ்தவராய் வாழ்ந்து சத்தியத்தில் வாழ்ந்து உண்மையா இருந்து எந்த ஆணவமும் திருமுறும் பெருமையும் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு அடிமையாய் இருந்து கர்த்தருடைய பாதத்திலே இருக்கிறவர்களுக்கு மரணத்துக்கு பின்பாக தெய்வ தூதர்களை போல இருக்க தேவன் உதவி செய்தார். அப்போ பெரிய பெரிய ரகசியங்கள் பரலோகத்தில் இருக்கிறது, பெரிய பெரிய காரியங்கள் நமக்கு இருக்கிறது. தெய்வ தூதர்கள் எங்கும் போகிறாங்க வர்றாங்க. நாம் அவர்களுக்கும் மேலா என்னவா இருக்கிறோம், அப்பாவா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவீகாரத்தை உடையவர்களா இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம சின்ன சின்ன பூமியில் இருக்கிற இச்சைகளுக்காகவும் பெருமைகளுக்காகவும் வெறுப்புகளுக்காகவும் அதை இழந்து போகாதவர்களாய் ஆண்டவர் பாத்தீங்கன்னா நீ எதை உடுத்துன, எதை சாப்பிட்ட, எங்க தூங்குன எல்லாம் கேட்க மாட்டார். உன் குணம் என்னவா இருந்தது, உன்னுடைய கேரக்டர் என்னவா இருந்தது, நீ எப்படி வாழ்ந்த, நீ ஹிருதயத்துல என்ன சிந்திச்ச, நீ நேசிக்கிறவனா இருந்தியா, அன்பு செலுத்துகிறவனா இருந்தியா, பாசம் வைத்தவனா இருந்தியா, ஏழைக்கு எழுதுகிறவனா இருந்தியா, உண்மையுள்ளவனா இருந்தியான்னு தான் பார்க்கிறார். அது சுலபமும் கூட. பரிசுத்த ஆவியானவர் துணையை கொண்டு நம்ம சுலபமாய் நல்லவர்களாய் வாழ முடியும். ஆனா அதையும் மீறி பணத்துக்காகவும் பெருமைக்காகவும் வீண் அலப்பல்களை செய்து அதை இழந்து போகிறவர்கள் கோடான கோடி பேர் கிறிஸ்தவர்களே இழந்து போகிறாங்க. அது ரொம்ப மனவருத்தத்துக்குரிய ஒரு காரியம். அது இல்லாம நாமும் தேவதூதர்களை போல பரலோகத்தில் வாழ கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மளை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர்